நண்பர்களே, இப்போ நம்ம பட்டேல் சிலை பார்க்க வந்திருக்கோம். இது வந்து பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி, அதாவது ஒற்றுமையின் சிலை அப்படின்னு பேர் இதுக்கு. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத்லேருந்து ஒரு 210 கிலோமீட்டர் தொலைவில் கேவாடியா அப்படின்ற ஒரு இடத்துல இது இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸ். இது என்ட்ரன்ஸ் இப்படி வழியாக வந்து இந்த வழியாக உள்ளே போகணும். எங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக தெரியுது பார்த்தீங்களா. இதோடைய ஹைட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா 240 மீட்டர் ஹைட்டு. இந்த சிலையில் அவர் பாதத்திலிருந்து மேலே வரைக்கும் 182 மீட்ரு. பாதத்துக்கு கீழே அந்த பீடம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டில் போட்டிருக்காங்க. அது வந்து 58 மீட்ரு, ரெண்டும் சேர்த்தா 240 மீட்டர். இது இந்த சிலை பார்த்தீங்கன்னா இரும்பு ப்ளஸ்ஸு செப்பு காப்பர் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நர்மதை ஆற்றில் கட்டியிருக்காங்க. நர்மதை ஆற்றில் கொஞ்சம் இதெல்லாம் ஒரு தீவு மாதிரி ஏற்பாடு பண்ணி அதில் வச்சுருக்காங்க. இங்கேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டரில் நர்மதையோட டேம் இருக்குது. இது லாங்கில் இருக்குது பாருங்கள், அங்கே தான் டேம் இருக்குது. இது வந்து எப்போ கட்ட ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2014 அக்டோபர் 31, அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த தினத்தன்று அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இது நிறைவு பார்த்திங்கன்னா 2018 அக்டோபர் 31க்கு திறப்பு விழா பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நடந்து போகிறதுக்கு சிரமமாக சொல்லிட்டு எஸ்கலேட்டர் மாதிரி இது மேலே ஏறினா நேராக அங்கே கிட்டவே போயிடலாம். இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து எஸ்கலேட்டர் வச்சுருக்காங்க, ஸ்டெப்ஸும் இருக்குது. பாருங்க, அற்புதமாக அந்த ஆற்றுக்கு நடுப்புற ஒரு தீவு மாதிரி ஏற்பாடு பண்ணி அதில் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆதிவாசிகள், அதாவது பழங்குடி மக்கள் தான் இந்த இடத்துல முதல்ல வசிச்சுருந்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டூரிஸ்ட் பாயிண்ட் ஆயிடுச்சு. இதனுடைய செலவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 கோடி, அதாவது தோராயமாக குஜராத் அரசு மூலிமா 700 கோடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலிமா 2500 கோடியும், கிட்டத்தட்ட 3200 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய செலவு கிட்டத்தட்ட ஒரு 46,000 டன் மெட்டல், இரும்பு, காப்பர் இதெல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவுடைய பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை சிலையை விட இவர் தான் ரொம்ப, இந்த சிலை தான் பெரிய சிலை. மற்ற எல்லா சிலையை விட ரொம்ப ஜாஸ்தி. 240 மீட்டர்னால் கற்பனை பண்ணி பார்த்துக்குங்க. இது தூரத்துலேருந்து எடுக்கிறதுனால உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகுது. நம்ம கிட்ட போனால் ஒரு பாதம் கூட கவர் பண்ண முடியாது. இது வந்து பீடத்துக்கு கீழே இருக்கிற ஒரு கேலரி. இது அக்டோபர் 31, 2018 ஓப்பன் பண்ணதை போட்டிருக்காரு. அவர் பட்டேலுடைய தலை வரைக்கும் வச்சு பண்ணியிருக்காங்க. வெளியில் இருக்கிற சிலையோட மாடலை இங்கே சின்னதாக வச்சுருக்காங்க. சின்ன சின்ன உள்ளரங்கங்கள் இருக்குது, தேட்டரும் இருக்குது.
தேட்டர் இது. சுதந்திர போராட்டத்தை பத்தி போட்டிருக்காங்க. இவருடைய சின்ன வயசு போட்டோ. இது அவருடைய லைப்ரரி. அவர் பயன்படுத்தின புத்தகங்கள்லாம் போட்டோஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. அவர் வக்கீலுக்கு படிச்சதுனால அவர் படிச்ச புக்ஸுங்கெல்லாம் பாருங்க. ஜெயில் மாதிரி ஒரு அறை. ரொம்ப அற்புதமாக இருக்குது. உள்ள ஃபுல்லாக ஏசி போட்டு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இவர் வந்து இந்திய சுதந்திரம் பெற்ற பின்பு பிரிஞ்சு இருந்த பல மாகாணங்களை ஒன்றாக இணைச்சு ஒரு இந்திய நாடாக உருவாக்குனதுல பெரும் பங்கு. அதனால்தான் இவருக்கு இரும்பு மனிதர் அப்படின்னு பேரு. அதனாலேயே இவருக்கு இரும்புல மோடி சிலை வச்சிருக்காரு. இது அவங்களுடைய குரூப் போட்டோ. அப்போ வந்து நியூஸ் பேப்பர் செய்திங்க எல்லாத்தையும் கட் பண்ணி பெருசா போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. எல்லாம் அவரை பத்தின செய்திகள் தான். இதுக்குள்ள ஒரு கியூ பாத்தீங்கன்னா இது வந்து 380 ரூபா டிக்கெட்டு. இது வந்து மேல அவருடைய ஷோல்டர் தலை வரைக்கும் போயிட்டு பார்த்துட்டு வரலாம். ஆனா வெளி வியூல பார்க்க முடியாது. உள்ளவே ஒரு சர்க்கிள் மாதிரி வச்சிருக்காங்களாம். நான் போனதில்லை. இருந்தாலும் அவ்வளோ வெளியில வியூ பாயிண்ட்லாம் பார்க்க முடியாது அப்படின்றதுனால அதை நாங்கள் தவிர்த்துட்டோம். 150 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு கீழே வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிறோம். ஒரு நம்ம குரூப்லேயே ஒரு 10 பேர் மட்டும் மேலே போயிருக்காங்க. அதுக்கு போகிற வழி இது. இது பாருங்க, ஒரு மீட்டிங் மாதிரி போட்டாங்கன்னா இல்லை உட்காந்து இங்கே பார்க்கறதுக்காக ஒன்று உள்ளதே செட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஹால் பாருங்க. இங்கே ஒரு சின்ன தேட்டர் ஒன்று இருக்கு. இதில் வந்து இந்த சிலையை எப்படி கட்டினாங்க அப்படின்றத காட்டிக்கிட்டு இருக்காங்க. At full supply level, enough to satisfy the needs of a big sedan immense bulk and strength to contain water. இதெல்லாம் டைம் இருந்ததுன்னா பொறுமையாக உட்காந்து பார்க்கலாம். இப்போ நம்ம தொடங்கின இடத்துக்கு திருப்பி வந்துட்டோம். இப்போ நம்ம பட்டேல் சிலையை முழுவதும் பார்த்துட்டு இப்போ கிளம்ப போகிறோம். குஜராத்தில் இருக்கிற முக்கியமான சுற்றுலா ஸ்தலங்களில் இந்த பட்டேல் சிலையை ஒன்று. அதனால் குஜராத் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து இந்த சிலையை பிரம்மாண்டத்தை வந்து பார்த்துட்டு போங்க. நண்பர்களே, இந்த இடம் பார்த்தீங்கன்னா பட்டேல் சிலைக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் இது. பின்னாடி பட்டேல் சிலை தெரியுது பாருங்க.
Thank you.